கேரளா லாட்டரி கெஸ்ஸிங் 50-50 லாட்டரி 20/3/2024 ஒரு சூப்பரான சிறப்பான தரமான ஒரு கெஸ்ஸிங் பார்க்குறோம். அதுக்கு முன்னாடி ஸ்ரீசக்தி லாட்டரி ரிசல்ட்டை கொஞ்சம் ரிவீல் பண்ணிடலாம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபர்ஸ்ட் டைம் நம்ம வீடியோவை பார்க்குறவங்களா இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல்ல போட்டுக்கோங்க. டுடே ரிசல்ட்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஸ்ரீசக்தி 407 ரே நம்பருக்குரிய ஒரு ரிசல்ட்டுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 006. அதாவது ஏ போர்டு 0, பி போர்டும் 0, சி போர்டு மட்டும் 6. அதாவது ஏ போர்டு 0, பி போர்டு 0, சி போர்டு மட்டும் 6. நம்ம 3 டிஜிட் கெஸ்ஸிங்கில் ஓரளவுக்கு அந்த ட்ரிக் ஓரளவுக்கு கரெக்டாக மேட்ச் பண்ணி வந்துருந்துச்சு. இப்போ அந்த ட்ரிக்ஸ் தான் இப்போ நம்ம கரெக்டாக யூஸ் பண்ணியிருக்கோம். நம்ம சொன்ன மாதிரியே தான் நேற்று ரொட்டேஷன் ஃப்ளிப் நம்ம சொல்லியிருந்தோமா, 6க்கு 6 நேற்று பி போர்டில் வச்ச 6 இன்னைக்கு சி போர்டில் வச்சான். 0வை புதுசாக உள்ளே இறக்கிட்டான். பார்த்தீங்களா, இதுதான் ரொட்டேஷன் நம்பர். அதாவது ஏதாவது ஒரு நம்பர் உள்ளே கொண்டு வந்துட்டே தான் இருப்பான். அதான் அதிகபட்சம் ஒரு ஆட்டம். இப்போ நம்மளோட வின்னிங் என்னன்றதை இப்போ வாங்க பார்த்துருவோம். ஏ போர்டு 0, பி போர்டு 0. நம்மளோட ஆல் போர்டு கெஸ்ஸிங் தான் ஏற்கனவே ஸ்பெஷலான ஒரு கெஸ்ஸிங். ஏபிசியில் நம்ம கொடுத்துருந்த ஆல் போர்டு 006 வின்னிங் நம்பர். நம்ம கொடுத்துருந்தது 0 கொடுத்துருந்தோம். இதுலேயே ஏபி வின்னு, ஒரு சூப்பரான தரமான ஒரு வின்னு. சி போர்டில் 6 கொடுத்துருந்தோம். அதாவது ஆல் போர்டில் நம்ம கொடுத்துருந்தது 0, சி போர்டில் கொடுத்துருந்தது 6. அதே மாதிரி 3 டிஜிட் கெஸ்ஸிங்கில் பிசி ஒரு சூப்பரான தரமான ஒரு மாசான ஒரு வின்னு தான். எப்பயுமே நம்ம எடுக்கிற கெஸ்ஸிங் ஓரளவுக்கு மேட்ச் ஆகி ஓரளவுக்கு ஒரு நல்ல ஒரு ட்ரையிங் தான் சொல்லுவேன். அதாவது 006 இதுலேயே ஆல் போர்டில் ஏபி, நம்ம ஆல் போர்டில் கொடுக்குற 3 நம்பரில் 2 நம்பர் பாஸ் ஆகும்னு நம்ம சொல்லியிருந்தோம். ஆல் போர்டு 0 போட்டிருந்தவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வின்னிங் நான் சொல்லுவேன். அதனால யாரெல்லாம் வின்னிங் எடுத்துன்றதை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கு முன்னாடி நான் கொடுக்குற ஏ போர்டு, பி போர்டு, சி போர்டு 3 போர்டுக்குரிய கெஸ்ஸிங்கையும் மேட்ச் பண்ணி நீங்கள் ஒரு 3 டிஜிட் கெஸ்ஸிங் ஃபார்ம் பண்ணி மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. பண்ணுறவங்களுக்கு வின்னிங் இருக்கு. உங்களுக்கு ஒரு மெம்பர்ஷிப், ஒரு சூப்பரான தரமான ஒரு மெம்பர்ஷிப் ஃப்ரீயாக பெறுங்க, வாய்ப்பு இருக்குது. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடுவோம். நம்ம வீடியோக்குள்ளே ஃபஸ்ட் டைம் வரவங்களா இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ ஏ போர்டு 0வை வச்சு வர வேண்டிய ஒரு சில நம்பரை தான் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். இது 20/3/2024 ஒரு 50-50 லாட்டரி ட்ரா நம்பர் 089 ஒரு சிறப்பான சூப்பரான தரமான ஒரு கெஸ்ஸிங்கை தான் இப்போ நம்ம பார்க்குறோம். வாங்க வீடியோவை லைக் பண்ணிட்டு பாருங்கள். ஃபஸ்ட்டு ஏ போர்டு 0 வச்சு இறங்க வேண்டிய ஒரு நம்பர் 6. அதாவது நேற்று சி போர்டில் இறங்கின 6 இன்னைக்கு ஏ போர்டுக்கு இறங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. உங்களது கெஸ்ஸிங்கை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதாவது இந்த 0லேருந்து இறங்கக்கூடிய ஒரு 6 தாறுமாறாக இருக்குது. அதனால தான் நான் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே 6 நான் கொண்டு வரேன். ஏ போர்டு 0லேருந்து இறங்கக்கூடிய அதிகபட்ச வாய்ப்புனா 6 தாங்க. அது பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்குது அந்த 6ன்ற நம்பர். அதுக்கு அடுத்தாப்புல என்ன நம்பர் இருக்குன்றதை நான் சொல்கிறேன். உங்களோட கெஸ்ஸிங்கை நீங்கள் சொல்லுங்கள். அதுக்கு அடுத்தாப்புல இறங்க வேண்டிய ஒரு கெஸ்ஸிங் 5. அதாவது 6 மிஷின்லையோ அப்படி இல்லைன்னா ட்ரையல்லையோ இல்லை நம்பர் எரர் நம்பர் இல்லை சோல்ட் அவுட் ஏதோ ஆனாலும் அதுக்கு அடுத்தாப்புல ஒரு சான்சஸ் வச்சு தான் நம்ம இது பண்ணுறோம். அந்த சான்சஸில் வர வேண்டிய ஃபஸ்ட்டு நம்பர் 6க்கு அடுத்தாப்புல வர வேண்டிய ஒரு நம்பர் 5. புரிஞ்சுதுங்களா? அதாவது 0லேருந்து இறங்க வேண்டிய ஒரு நம்பர் 6, அதுக்கு அடுத்தாப்புல உள்ள சான்சஸ் உள்ள ஒரு நம்பர் 5, அதுக்கு அடுத்தாப்புல வரக்கூடிய வாய்ப்புள்ள ஒரு நம்பர்னா 9. அதாவது ஏ போர்டு 0 வச்சு இறங்க வேண்டிய ஒரு சில நம்பர் என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 6 அல்லது 5, அப்படி இல்லாத பட்சத்துக்கு 9. இதுதான் ஏ போர்டை வச்சு இறங்க வேண்டிய ஒரு சில நம்பர்களில் முக்கியமான ஒரு நம்பர்னா அது இதுதான். அடுத்து பி போர்டு பார்த்துருவோம். பி போர்டும் 0 வச்சு தான் முடிச்சிருக்கான். அதாவது பி போர்டு 0லேருந்து இறங்கக்கூடிய ஒரு சில நம்பரில் முக்கியமான என்ன நம்பருன்றதை இப்போ நம்ம பார்த்துருவோம். வாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்,
சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அதை ஆளில் போட்டுக்கோங்க. இப்போ பி போர்டு 0 வச்சு இறங்க வேண்டிய ஒரு சில நம்பர் என்ன நம்பர்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு ஹைலைட்டாக உள்ள ஒரு நம்பர் 7 தாங்க. அதாவது ஃபஸ்ட்டு ஹைலைட்டாக இறங்க வேண்டிய ஒரு நம்பர்னா 7. அதுக்கு அடுத்தாப்புல என்ன நம்பர், அதுக்கு அடுத்தாப்புல என்ன நம்பர், இதில் 7 தான் இருக்கிறதுலே ஹைலைட்டான நம்பர் தான். ஃபஸ்ட்டு கெஸ்ஸிங்லேயே நம்ம மறக்காமல் பதிவிடுவோம். அதுக்கு அடுத்த ஒரு கெஸ்ஸிங் என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 4. பி போர்டு 0 வச்சு அதுக்கு அடுத்தாப்புல ஒரு சான்சஸ் உள்ள நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 4. அதுவும் இல்லை ட்ரையல் நம்பர் சோல்ட் அவுட்டு அப்படி செகண்ட் சான்சஸ் வச்சு பார்த்தோம்னா 5. அதாவது பி போர்டு 0 வச்சு இறங்க வேண்டிய ஒரு நம்பர் 7 இல்லது 4 அப்படி இல்லாத பட்சத்துக்கு 5. இது மட்டும்தான் இறங்குவதற்கு வாய்ப்புள்ள அதிகபட்ச ஒரு நம்பரில் இது முக்கியமான ஒரு நம்பர்னு நம்ம சொல்லிக்கலாம். அதனால் 7, 4, 5 மறக்காமல் உங்களது கெஸ்ஸிங்கையும் மறக்காமல் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது சி போர்டு. சி போர்டை பொறுத்தளவு வச்சிருக்க ஒரு நம்பர் 6. 6 வச்சு இறங்க வேண்டிய ஒரு ஹைலைட்டான ஒரு சில நம்பரை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். வாங்க தொடர்ந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளில் போட்டுக்கோங்க. இப்போ 6 வச்சு இறங்க வேண்டிய ஒரு நம்பர் அப்படியே இது வந்து பவர்லையும் எடுத்துக்கலாம், ஃப்ளிப்லேயும் எடுத்துக்கலாம். ஹைலைட்டான ஒரு நம்பர் 4. அதாவது 6 வச்சு இறங்கக்கூடிய ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 4. அது ஹைலைட்டாக இருக்கிறது. அதுக்கு அடுத்தாப்புல என்ன ஒரு நம்பர் வரும்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 4க்கு அடுத்தாப்புல வர வேண்டிய ஒரு நம்பர்னா இது 1 தான். ஹைலைட்டாக வர வேண்டிய ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 4, 1. இது அதிகபட்ச வாய்ப்புடைய ஹைலைட்டான ஒரு நம்பர் தான் 4, 1. அதுக்கு அடுத்தாப்புல என்ன சான்சஸ் இருக்கும் அப்படின்றத மறக்காமல் நீங்களே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணலாமே. சி போர்டு 2 நிப்பாட்டிடுவோமா, 3வது நம்பரே சொல்லிடுவோம். சி போர்டு 6 வச்சு அதிகபட்சமாக 3வது இறங்க வேண்டிய ஒரு நம்பர்னா 3. அதாவது 3. அதாவது இப்போ ஏ போர்டு, பி போர்டு, சி போர்டுக்கான ஒரு கெஸ்ஸிங்கை பார்த்துக்கிட்டீங்க. அடுத்து பார்க்குறது ஆல் போர்டுக்குரிய ஒரு சில கெஸ்ஸிங் தான். இந்த ஆல் போர்டு கெஸ்ஸிங்கிறது மட்டும்தான் ஒரு டஃப்பான விஷயம்னு நம்ம ஓப்பனாக சொல்லிக்கிறோம். அதாவது டுடே ஆல் போர்டு கெஸ்ஸிங்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா வாய்ப்புள்ள ஒரு சில நம்பர் என்ன நம்பர்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு இறங்க வேண்டிய ஒரு நம்பர்னா 4. 4க்கு அடுத்தாப்புல என்ன நம்பர் இறங்கும், அதுக்கு அடுத்தாப்புல என்ன நம்பர் இறங்கும் அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் விசிட் பண்ணவங்களா இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளில் போட மறந்துடாதீங்க. 4க்கு அப்புறம் வர வேண்டிய ஒரு நம்பர் 4, 9. 9க்கு அடுத்தாப்புல ஒரு நம்பர் என்ன இறங்கும் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஹைலைட்டே அங்கே தாங்க இருக்குது. நம்மளோட ஒரு சூப்பரான தரமான ஒரு ஆல் போர்டு கெஸ்ஸிங் தான் டுடே நம்ம ஃபார்ம் பண்ணியிருந்தோம். அந்த ஆல் போர்டு கெஸ்ஸிங்கை பார்த்துக்கிட்டிங்கன்னா ஏபி பாஸ். டுடே ஆல் போர்டு நம்ம ஃபார்ம் பண்ணியிருந்ததில் ஏபி பாஸு. ஓகேங்களா, அதே மாதிரி தான் இப்பயும் நம்ம ஃபார்ம் பண்ணியிருக்கோம். அதில் ரொம்ப ஹைலைட்டாக வந்த ஒரு விஷயம், வந்த ஒரு நம்பர்னா 1 தான். 4, 9, 1 இந்த ஆல் போர்டு கெஸ்ஸிங்கை பொறுத்தளவு 50-50 லாட்டரிக்குரிய ஆல் போர்டு 4, 9, 1 இதுதான் இறங்க வேண்டிய ஒரு சில நம்பரில் முக்கியமான ஒரு நம்பர். நாளைக்கு 50-50 லாட்டரிக்குரிய 20/3/2024க்குரிய ஒரு ஆல் போர்டு கெஸ்ஸிங் 4, 9, 1 என்னோட ஆல் போர்டு கெஸ்ஸிங்கை நான் சொல்லிட்டேன். உங்களோட ஆல் போர்டு கெஸ்ஸிங்கை நீங்கள் மறக்காமல் உங்கள் கெஸ்ஸிங்கை மறக்காமல் பதிவிடுங்க. இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஏபி என்ன வாய்ப்பு இருக்குது அப்படின்றதையும் பார்த்துருவோம். வாங்க இப்போ நம்ம மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணாதவங்க மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏபியை பொறுத்தளவு 0 உள்ளே கொண்டு வந்திருக்கோம். அதாவது 2 0 டபுள் 0வை கொண்டு வந்திருக்கிறதுனால நம்மளுக்கு இறங்க வாய்ப்புடைய ஒரு நம்பர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏ போர்டு நாளைக்கு 4 இறங்க வாய்ப்பு நிறையவே இருக்குது. அதனால் 4, 7
அப்படி இல்லாத பட்சத்துக்கு 7, 5 ஏபி 00 வச்சு இறங்க வேண்டிய ஒரு சில நம்பர் என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 4, 7 இல்லைன்னா 7, 5 இதுதான் உள்ள இறங்க வேண்டிய, நாளைக்கு இறங்க வாய்ப்பு இருக்க வேண்டிய, இறங்குவதற்கு அதிகபட்ச வாய்ப்புள்ள ஒரு நம்பர், ஹைலைட்டான ஒரு நம்பர்னா அது இதுதான். அடுத்து பிசியை பொறுத்தளவு 06 டுடே 06ன்னு வச்சுருந்தீங்கன்னா 2 போர்டு நல்லா ஒரு தரமான போர்டு பாஸ் ஆகிருக்கும். ஒரு சூப்பரான வின்னிங் நம்மளுக்கு கிடைச்சிருக்கும். அதிக வாய்ப்பு இருந்திருக்கும். ஓகேங்களா? அடுத்து பார்க்குறது பிசியை பொறுத்தளவு இறங்க வேண்டிய ஒரு நம்பர் 6, 3. அதுக்கு அடுத்தாப்புல வாய்ப்பு இருக்கக்கூடிய என்ன நம்பர், நாளைக்கு பெண்டிங் உள்ள நம்பர் நோட் மக்களே. நாளைக்கு பெண்டிங் உள்ள இருக்க வேண்டிய ஒரு சில நம்பர் கணிப்புகளை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? நாளைக்கு இறங்க வேண்டிய பிசி ஒரு நம்பர் என்னன்னா 51, 63. அப்படி இல்லாத பட்சத்துக்கு ஹைலைட்டா வரக்கூடிய ஒரு சில நம்பர்ல ஹைலைட்டான ஒரு நம்பர்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா 51. இதுதான் நாளைக்கு வர்றதுக்கு வாய்ப்புள்ள ஒரு நம்பர்னா அது இதுதான். ஓகேங்களா? இப்ப இதுக்கு அடுத்தாப்புல வர வேண்டிய ஒரு சில கணிப்புகளை பார்த்துருவோம். அடுத்து பிசி ஒருக்குரிய ஒரு சூப்பரான தரமான ஒரு கெஸிங்கை பார்த்துக்கிட்டீங்க. அடுத்து பார்க்கறது ஏசியை பொறுத்தளவு வச்சிருக்க ஒரு நம்பர் அதே நம்பர் தான், 06 தான். ஏசிக்கு உண்டான ஒரு கணிப்புகள் என்னன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சில எனக்குள்ள வர வேண்டிய ஒரு நம்பர் 1, 2 இந்த மாதம் எதிர்பார்க்கப்பட வேண்டிய, நாளைக்கு டேட்டுக்கு 20ஆம் தேதிக்கு எதிர்பார்க்கப்பட வேண்டிய ஒரு நம்பர் என்னோட தனிப்பட்ட கெஸ்ஸிங் 12. அஃபிஷியலாக ஒரு கெஸ்ஸிங் எப்பயும் போல உங்களுக்கு வந்துடும். அதாவது அஃபிஷியலாக 06 வச்சு இறங்க வேண்டிய ஒரு நம்பர் 8, 7. ஏசியை பொறுத்தளவு 06 வச்சு இறங்க வேண்டிய ஒரு நம்பர் 12 அல்லது 87. இதுதான் 87. ஓகேங்களா? பார்த்து லிமிட் அப்ளை பண்ணுங்கள். அடுத்து 2 3 டிஜிட் நம்பர் தான், அதை மட்டும் சொல்லிட்டு வீடியோ முடிச்சுக்கிறேன். அதோட நம்ம வீடியோ முடிவடைகிறது. அதாவது ஏபி, ஏசி, பிசிக்கான ஒரு கணிப்புகள் எல்லாமே 2 நம்பருக்குரிய ஒரு கணிப்புகளை பார்த்தீங்க. அடுத்து சொல்றது 3 டிஜிட் பாக்ஸ். 3 டிஜிட் பாக்ஸ் கெஸ்ஸிங். ஓகேங்களா? 3 டிஜிட் பாக்ஸை பொறுத்தளவு என்ன கெஸ்ஸிங் வரும்னு எதிர்பார்க்குறீங்கன்னா கரெக்டாக எல்லாரும் ஒவ்வொரு கமெண்ட்டை சொல்லுங்க. என்னோட ஃபர்ஸ்ட் 3 டிஜிட் பாக்ஸ் அப்படி என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 419. அதாவது இது வந்து என்னோட தனிப்பட்ட ஒரு அஃபிஷியலாக வர்ற ஒரு இதுதான். நாளைக்கு எதிர்பார்க்கப்பட வேண்டிய நம்பர் 419. இதுதான் நாளைக்கு எதிர்பார்க்கப்பட வேண்டிய 3 டிஜிட்ல ஒரு நம்பர்னா அது இதுதான். என்னோட ஃபர்ஸ்ட் கெஸ்ஸிங்கை நான் சொல்லிட்டேன். உங்களது கெஸ்ஸிங்கை மறக்காம நீங்க பதிவிடுங்க. அதாவது ஃபர்ஸ்ட் வர வேண்டிய நம்பர் 419. அதுக்கு அடுத்து 419 அப்படி இல்லாத பட்சத்துக்கு அடுத்து என்ன இறங்கும் அப்படின்னு பார்க்குறீங்கன்னா 197. அதுக்கு அடுத்தாப்புல இறங்க வேண்டிய ஒரு சில நம்பர்னா அது இதுதான். 3 டிஜிட் பாக்ஸை பொறுத்தளவு இறங்கக்கூடிய அதிக வாய்ப்புள்ள ஒரு சில நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அது இதுதான். இந்த நம்பர் தான் அதிக வாய்ப்புடைய அதிகபட்சமான ஒரு ஹைலைட்டான ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இதுதான். ஓகேங்களா? தொடர்ந்து நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கேரளா லாட்டரி கேரளா மாநிலத்திற்கு மட்டுமே பொருந்தும், வேறு எந்த மாநிலத்திற்கும் பொருந்தாது. வீடியோவை பார்த்தமைக்கு நன்றி. இங்கு எந்தவிதமான சூதாட்டமும் நடைபெறவில்லை என்பதை தெளிவுடன் உறுதியேற்கிறோம். வீடியோவை பார்த்தமைக்கு நன்றி. தேங்க்யூ. நன்றி மக்களே. மீண்டும் நாளை வீடியோவில் சந்திப்போம்.